ரகசிய சுருளின் தேடல். வசந்த் தனது வேகமான கால்களுடன் ஒரு பழைய வரைபடத்தை உற்று நோக்கினான். அவனது தோழி தாமரை அருகில் அமர்ந்து குறிப்பேட்டில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் ஒரு அரிய பழங்கால புதையலை தேடும் பயணத்தில் இருந்தனர். இந்த வரைபடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை பற்றி சொல்கிறது தாமரை. ஆனால் அதை அடைய நாம் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்று வசந்த் சொன்னான். தாமரை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் சிந்தனை மின்னியது. அவர்கள் தேடிய புதையல் பல நூற்றாண்டுகளுக்கு முன் மறைக்கப்பட்ட ஒரு பழங்காலச் சுருள். அது ஒரு மலை உச்சியில் உள்ள குகைக்குள் பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த குகையின் பாதை திடீரென இடிந்து விழுந்திருந்தது. இப்போது என்ன செய்வது வசந்த்? உள்ளே செல்ல வேறு வழியே இல்லையே என்று தாமரை கவலையுடன் கேட்டாள். வசந்த் தன் கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு சுற்றிலும் பார்த்தான். அவனது சூப்பர் சக்தி இப்போது தேவைப்பட்டது. கவலைப்படாதே தாமரை, ஒரு வழி இருக்கிறது. நான் உள்ளே சென்று சுருளை எடுத்து வருகிறேன். நீ இங்கே பாதுகாப்பாக இரு என்று வசந்த் சொன்னான். தாமரைக்கு அவன் வேகத்தின் ரகசியம் தெரியும். வசந்த் மின்னல் வேகத்தில் இடிபாடுகளுக்குள் புகுந்தான். கற்கள் சரிந்து விழும் முன் அவன் ஒரு குறுகிய இடைவெளியை கண்டுபிடித்து குகையின் ஆழத்திற்குள் விரைந்தான். குகையின் உள்ளே ஒரு பழங்கால பீடத்தில் அந்த சுருள் இருந்தது. அதன் மீது தூசி படிந்திருந்தது. ஆனால் அதன் எழுத்துக்கள் இன்னும் தெளிவாக இருந்தன. வசந்த் சுருளை கவனமாக எடுத்தான். அதே வேகத்தில் அவன் வெளியேறினான். தாமரை ஆவலுடன் காத்திருந்தாள். வசந்த் வெளியே வந்ததும் சுருளை அவளிடம் நீட்டினான். இதோ தாமரை, நாம் தேடியது கிடைத்துவிட்டது. தாமரை சுருளை பிரித்து பார்த்தாள். அதில் எழுதப்பட்டிருந்த பழங்கால மொழியை படித்து அவளது முகம் பிரகாசமானது. இது நாம் எதிர்பார்த்ததை விடவும் பெரிய ரகசியம் வசந்த். இது ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கும். வசந்த் புன்னகைத்தான். அவனது வேகம் மட்டும் போதாது, தாமரையின் அறிவு மற்றும் அவர்களின் நட்புதான் இந்த சவாலை வெல்ல உதவியது. அவர்கள் இருவரும் இணைந்து உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வந்தனர்.